ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான சுவையில் பெப்பர் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். சிக்கன் வச்சு நிறைய வகையான ரெசிபிஸ் செய்வோம். ஆனால் சிக்கன் வச்சு இந்த மாதிரி ஒரு முறை பெப்பர் சிக்கன் செய்து பாருங்கள். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செய்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு டேஸ்ட் மறக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இதை எல்லாத்தோடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் காய்ந்த மல்லி சேர்த்துக்கலாம், அதை வரமல்லி சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், கூடவே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா கமகமன்னு வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுப்பட்டுட்டு நல்லா வாசனையாக இருக்குது. இந்த டைமில் இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஆறந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்ருக்குறேங்க. இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கட்டும். அடுத்ததாக அதே மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இடி உரல் இருந்துச்சுன்னா இடி உரலில் ஒன்றும் பாதியமாக கூட இடித்து எடுத்துக்கலாங்க. இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் 3 காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாங்க. இப்போ இந்த வரமிளகாயும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூடவே நாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம், அந்த விழுதை இந்த டைமில் வானலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரையும் அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்ச நேரம் நல்லா இந்த அளவுக்கு வர வரையும் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரியற வரையும் வதக்கிக்கலாம். இந்த டைமில் நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு ஒரு 3-4 முறை நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த சிக்கனை இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த சிக்கன் நல்லா பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த டைமில் மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழிச்சிட்டு நான் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. சிக்கன்லேருந்தே தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டு வந்திருக்குது. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்ல வாசனையாக இருக்குதுங்க. நல்ல ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம பொடி பண்ணோம் இல்லைங்களா, வறுத்து பொடி பண்ணோம் இல்லைங்களா, பட்டை, லவங்கம்,
இதெல்லாம் பொடி பண்ணீங்களா, அதை வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் கூட வேணும்னா 3-4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன் போதும். கடைசியாக பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கங்க. அந்த பொடியை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. மறுபடியும் சிக்கன் செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் பெப்பர் சிக்கன் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். ஒரு முறை இந்த மாதிரி சிக்கன் செய்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் சிக்கன் செய்வீங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு இதோட டேஸ்ட் மறக்க மாட்டீங்க. செம்மையாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி சுட சுட சாதத்தில் 2 கரண்டி ரசத்தை ஊற்றிட்டு 1 கரண்டி இந்த பெப்பர் சிக்கனை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு தட்டு சோறு பத்தாது, இன்னும் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். எந்த அளவுக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்குது பாருங்கள். சிக்கன் வாங்கினா இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.